உறுப்பினர்கள் சேர்க்கையில் திமுக செய்யும் மெகா முறைகேடு. பக்கா ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கான் திமுகவில். உறுப்பினர் சேர்க்கையில் எல்லாத்துலேயும் ஃப்ராடுனா, நாட்டை கொள்ளையடிக்கிறதுல தான் ஃப்ராடு. உங்கள் அப்பா எலெக்ஷனில் பூரா கள்ள ஓட்டை வச்சு அதில் ஃப்ராடு. என்றைக்குமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர் நாட்டின் முதல்வராக இருந்தது உங்கள் அப்பா தான். இப்படி தான் நடந்தது. ஆனால் இப்போ ஸ்டாலினும் தான் ஃப்ராடு பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். என்னென்னா, உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னு ஒரு ஃப்ராடுத்தனத்தை ஆரம்பிச்சு இப்போ இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டாங்களாம் திமுகவில். எப்படி சேருவான்? காரி காரி துப்புறான். இவர்களால் உங்கள் ஆட்சியால் பாதிக்கப்படாதவர்களே இல்லை. மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரை உங்களை வெறுக்கிறாங்க. அப்புறம் எப்படி ஒரு வாரத்தில் 50 லட்சம் உறுப்பினரை சேர்க்க முடியும்? ஊரை ஏமாத்துறீங்களா? எல்லாம் ஃப்ராடுத்தனம். இப்போ எப்படின்னா, இப்போ எப்படி இது பண்ணுறாங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கைன்னே போகல, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னே போகல. அங்கே போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவர்கள் அதிகாரிகள் மாதிரி போய் பேசுகிறான். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க அதிகாரிகள் வர்றாங்களோன்னு உங்கள் இதற்குள்ளலாம் கொடுங்க. உங்கள் பேர் என்ன? உங்கள் அதிகாரி மாதிரி எல்லாம் திமுக ரவுடி போயிடுங்க. ஒருத்தட்டுமே உங்கள் பேர் என்ன? ஓடிபி வெக்கங்கட்டால் ஓடிபி அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்னையா தகுதி இருக்குது? ஏதோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஒரு பொருளை வாங்குகிறாங்க, ஒரு பொருளை இது பண்ணுறாங்க, கொரியர் வரான். அதெல்லாம் யாருன்னா உரியவர்கள் ஓடிபியில் கொடுத்தா உண்மையிலே அவங்க உண்மையான ஆளா? அந்த மொபைல் ஃபோனை அவங்க தான் வச்சுருக்காங்களா? இந்த இவர்கள் ஏன் ஓடிபியை கேட்குறான்னா, மக்கள் மாற்றி கொடுத்துருவாங்க மொபைல் ஃபோனை. சரியான மொபைல் ஃபோனை கொடுக்குறாங்களான்னு அரசு அதிகாரிகள் மாதிரி போய் ஓடிபி கேட்குறான். ஸ்டாலின் நேற்று சொன்னபடி ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க. இதில் அவர்கள் அனுமதி இல்லாமையே, அவங்களுக்கு தெரியாமையே இதாக சேர்த்துறான் உறுப்பினராக. அவர்களுக்கே தெரியாது உறுப்பினர். அதான் கேட்குறேன்ல, 1000 ரூபா வந்துருக்கா, ஓசியில் போகிறீங்களா அப்படின்ட்டு திமுகவில் உறுப்பினராக சேர்த்து விட்டுறான். கையெழுத்து வாங்குறதில்ல, ஒன்றும் வாங்குறதில்ல. கணக்கு காமிக்கும் போது 50 லட்சம் பேர் சேர்த்துட்டாங்கிறான்.